World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஒரு சந்தோஷமான ஒரு மேடைங்கிறது சந்தோஷமான இருக்கிற மேடை ஒன்று இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்படுற மேடை ஒன்று இருக்குது. இது ஒரு அற்புதமான மேடை, சந்தோஷமான மேடை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போது ஒருத்தருடைய வாழ்க்கையில் வெற்றி பெறத எல்லாத்தோடைய நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இதற்காகவே நம்முடைய அன்பு மகன் மணிகண்டராஜ் அவர்களை முன்னால் நின்று ஒவ்வொரு பயிற்சிகளுமே ஜோதிட பயிற்சிகளை மற்றவங்களுக்காக இந்த பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கிறார். தெளிவாக புரியும். எனக்கு அவன் சாஃப்ட்வேர் இப்போ தான் பார்த்தேன் நான். திசா புத்தி அந்தரன் பிராண அந்த சூட்சமங்களை வரைக்கும் சாஃப்ட்வேரில் போட்டிருக்கார். தினசரி அந்த ஒரு நாளில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்து வரைக்கும் கணித்து போடப்பட்ட இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் நான். ஏன்னா இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் மேனுவலுக்கு நம்ம போட வேண்டிய விஷயத்தை சாஃப்ட்வேரில் கொடுத்து எளிமைப்படுத்தியிருக்கார். ஜோதிடத்தை ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்கார். பட்டுன்னு பார்த்தா ஒரு செகண்டில் இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிற விஷயத்து போல் இன்றைக்கி சொல்லி தினப்பலன் சொல்லக்கூடிய அளவில் இந்த சாஃப்ட்வேர் இருக்குது. பார்த்தேன், ரொம்ப பெருமைப்படுகிறேன். அவரையும் அவர் குடும்பத்தினரையும் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்றைக்கு பார்க்குற போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மதியம் சாப்பிட்ட பிறகு தான் பேசுகிறதுக்கு இருந்தது. இப்போ உணவு வரும் வரைக்கும் நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசுவோம். இப்போது நம்ம சொன்ன முதல் விஷயம் வாழ்க்கையில் வெற்றி பெறது தான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வெற்றி பெறதுக்கு நம்ம எடுத்திருக்கிற லைன் என்னென்னா, அவரவர்கள் இதை முதன்மை தொழிலாகவும் வச்சுருக்கலாம். ஒன்று ஜோதிடமாக வச்சுருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பக்கம் வேலை பார்த்து அது ரெண்டாவது தொழிலாகவும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ எது இருந்தாலும் கூட நம்மளுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஏதாவது ஒரு தொழில் வச்சுக்க. இப்போ ஜோதிடம்னே வச்சுக்குவோம். அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கல்வி இல்லையா? இந்த கல்வி விருத்தியாகணும். கல்விக்கு விருத்திக்கு என்ன பண்ணுறது, அதில் பரிகாரங்கள் உண்டா அப்படின்னு பார்க்கும்போது கல்விக்கு அழகாக ஒரு விஷயம் இந்த சரஸ்வதி முத்திரைன்னு ஒன்று இருக்குது. யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரஸ்வதி முத்திரை. முத்திரை அப்படிங்கிறது இந்த கையில் அந்த 5 விரல்களும் வச்சு பண்ணக்கூடியது முத்திரை. நில பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம், இந்த 5 விரல்கள் வச்சு பண்ணக்கூடியது முத்திரைகள். இந்த முத்திரைகளில் சரஸ்வதி முத்திரைன்னு ஒன்று இருக்குது. சரஸ்வதி முத்திரைன்னா அந்த 5 விரலையுமே இப்படி நாம்பிக்கொண்டு அது மேலே கையில் வச்சுக்கிறது. இது சரஸ்வதி முத்திரை. இப்போ 2 கையிலையும் வச்சுக்கிறது. இது சரஸ்வதி முத்திரை. காலையில் எந்திரிச்சு உட்காந்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் இது படிக்கிறது. இப்போ நம்ம பண்ணி உட்காந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். காலையில் பண்ணலாம், நைட் பண்ணலாம், மதிய நேரம் வேண்டாம், சூரியன் மறைந்த பிறகு பண்ணலாம். அப்போ சூரியன் மறைஞ்ச பிறகு 8 மணி 9 மணிக்கு உட்காந்து பண்ணலாம். காலையில் நேரத்தில் 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு பண்ணலாம். இது சரஸ்வதி முத்திரை. இந்த சரஸ்வதி முத்திரை படித்தா உங்களுக்கு சரஸ்வதி பற்றி தெரியும். படிப்புக்கு அப்போ உலகத்தில் ஒருத்தன் காசு பணம் வேணும்னு என்ன வேணும்? படிப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். குழந்தைகள் படிக்கலை, எனக்கு ஞாபக சக்தியே வரமாட்டேங்குது. நானும் என்னென்ன தான் படித்து பார்க்குறேன், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றேன், வல்லாரையெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், என்னென்னவோ சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு வேலை செய்யாதவங்க இந்த சரஸ்வதி முத்திரையை செஞ்சு பாருங்கள். குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் செய்யணும். அப்படியே இப்போ கை வச்சுக்கணும். இதுதான் சரஸ்வதி முத்திரை. பார்த்துங்க, கையில் பார்த்துங்க, இவ்வளோதான். இந்த முத்திரையை நம்ம உட்காந்துக்கலாம். அப்போ அது எங்கே வச்சு மனசு வைக்கணும்னு இருக்குல்லவா? இந்த புருவ மத்தியை வச்சு பண்ணணும். புருவ மத்தியை வச்சு பண்ணிக்கணும், சரிங்களா? அல்லது தலையை வச்சுங்க. அப்படியே ஞாபகம் நம்ம தலையை வச்சுங்க. சகசிராரம் அதில் வந்துடும். புருவ மத்தி வச்சு பார்த்தாலே போதுமானது. அப்போது இந்த முத்திரையை டெய்லி நம்ம பண்ண 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 படித்த பாடங்கள் மனசில் நிற்கும். படித்த பாடங்கள் மனசில் நிற்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புஸ்தகத்தை தொடாத குழந்தைகள் கூட படிக்கும். புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும்னு அமைப்பும். இதுக்கு அந்த மலர் மருந்துக்கு போக வேண்டியதில்லை. எஸ்எல்சின்னு ஒரு மலர் மருந்து இருக்குது, அதுக்கு போக வேண்டியதில்லை. இது தினசரி அந்த குழந்தை உட்காந்து பண்ண சொல்லணும். குழந்தை பண்ண வைக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு குழந்தையை பழக்க வளர்த்து கொண்டுட்டா வளர்ந்துருவாங்க. குழந்தை பெருசான பிறகு செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சின்ன குழந்தை சிறுசாக படிக்கிற போதே இந்த முத்திரைகளை 2-3 முத்திரை படிக்கிறது ஒரு முத்திரை தான். இதை மட்டும் கண்டினியூ சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோம்னா படித்தது அப்படியே நிற்கும். இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முத்திரைக்கும் நம்ம மூளைக்கும் ஒரு லிங்க் இருக்குது. எப்படி லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாசம் என்பது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 15 சுவாசம் சுவாசிக்கிறோம். ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம். இந்த 15 சுவாசம் சுவாசிக்கிறோம். மொத்தம் எத்தனை? ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் சுவாசிக்கிறோம். அப்போ இந்த 15 சுவாசம் எப்போ இருக்கும்னா, காலையில் 3 மணிக்கு 15 சுவாசம் இருக்கும். 3 மணி 3:30 மணி 4 மணி விடிய வரைக்கும் 15 சுவாசம் இருக்கும். இந்த சுவாசம் எப்போ அதிகமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படுக்கூட்டு எழுந்து நடமாட ஆரம்பிக்கும் போது 15, 16, 17, 18, 19 இப்படி மாறும். ஓடும்போது, உறங்கும்போது, நடக்கும்போது, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சுவாசம் மாறிக்கொண்டே இருக்கும்.
நம்மளுக்கு மண்டையில் பதிவு பண்ணக்கூடிய அமைப்பு 15 சுவாசத்துக்கு கம்மியாக இருந்தால் தான் மண்டையில் நம்ம படித்தது பதிவாகும். இதே ஆல்பா தியானம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுப்பாங்க. ஆல்பா மெடிடேஷன் அப்படிங்கிறதும் 15 சுவாசத்துக்கு குறைவாக இருக்கும். 8 சுவாசத்துக்கு மேலே 15 சுவாசம் இருக்கிறது ஆல்பா மெடிடேஷன். அப்போ நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வழக்கமாக சுவாசமானது அந்த மாத்திரை அளவு 15 சுவாசம் அளவுக்கு நார்மல் சுவாசம், நீங்கள் எது கூடுறதில்ல குறைக்கிறதில்ல. அப்போ அந்த சுவாசத்தில் பண்ணும்போது என்ன ஆகுனா படித்த பாடம் அப்படியே மனசில் நிற்கும். இப்போ முதல்ல ஜோதிடத்துக்கு அடிப்படை என்னென்னா, நம்ம தோற்று போகிற எங்கே விஷயம்னா பாடல்கள் நிறைய தெரியணும். ஜோதிட பாடல்கள், பழைய பாடல்கள் படிக்கணும். சும்மா நீங்கள் மேப் போட்டு படித்தா பத்தாது. அப்போ நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள் தெரியணும். அப்படிங்கிறப்ப செவ்வாய் என்னென்ன, கண்டங்கள் 4-8 கருதியே சனி செவ்வாய் நின்றால் தண்டங்கள் மிகவும் உண்டாகும். இது பாடல். கண்டங்கள் 4-8 கருதிய சனி செய் நின்றால் தண்டங்கள் மிகவும் உண்டாகும். இப்போ நீங்கள் செவ்வாய் பார்த்தவங்க ஞாபகம் 4-8 செவ்வாய் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த, செவ்வாயும் சனியும் 4-8 இருக்கக்கூடாது. இது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதே மாதிரி மேவிய 7-8 விளங்கிய 12 தாவிய உதயம் 4 சனி குஜன் கதிரோன் என்றால் இவர்களுக்கு ஆவலாய் முடிந்ததாரம் அவன் திசை பொசுப்பில் மாண்டு பாவி போல் அலைந்து கட்டு பரிதவித்து இருப்பான் வர. அப்போ என்னது, செவ்வாதோஷத்துக்குரிய விஷயந்தான். ஒன்றும் சேர்ந்து 2 4 7 8 12 1. இதில் சனி குஜன் கதிரோன்றால், சனிங்கிற தெரியும், குஜன்ன செவ்வாய் சூரியன், இவர்கள் என்றால் பாதிக்கப்படும்ங்கிற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ நம்மளுக்கு என்னென்னா, தினசரி நம்ம ஏதாவது முடிஞ்ச போதும் மனப்பாடம் பண்ணி கொண்டே வரணும். ஜாதக அலங்காரம் உங்களுக்கு போதுமானது. அப்போ ஒரு ஜோசியம், கெட்டிக்கார ஜோசியனுக்கு என்ன விஷயம், பொன் புதன் 2 கோபம் பொருந்தி ஏந்திரமேரில் பெற்றிடும் பித்தலாபம். பொன்கிறது யார், குரு. புதன்கிறது யார், வழக்கமாக இருக்கிற புதன். பொருந்திய கேந்திரம், கேந்திரம்ங்கிறது 1 4 7 கேந்திரமேரில் பெற்றிடம் பித்தலாபம். இப்படி இருந்தால் ஜோசியம் நல்லா வரும். முழு நேர ஜோசியம் பார்க்குறவனாரு 10 புதன் இருக்கிறவன் முழு நேர ஜோசியம். மற்ற இடங்கள் இருக்கலாம் ஆய்வுக்காக பண்ணுறது, அது மாதிரி இது மாதிரிலாம் இருக்கும். 12 இருக்கிறவனா முழு நேர ஆய்வு. இப்போ தொழில் ப்ரொஃபஷனல் இருக்கிறவன் 10ஆம் இடத்துல புதன் இருக்கணும், அல்லது 4லேருந்து புதன் 10 பார்த்தாலும் ஓரளவுக்கு ஜோதிடர் பார்ப்பான். முழு நேரமாக பார்க்குறவங்களா இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அடிப்படை விஷயத்துக்கு ஜோசியத்தில் பெரிய ஆளுக்கு சுருதிகள் நம்மளுக்கு நிறைய தேவை. இந்த சுருதியை 12 வீட்டுக்கும் தகுந்த சொல்லி பழகணும். 12 வீட்டுக்கு சொல்லி பழகணும். சொல்லி பழகிறதுல தான் நமக்கு ஒரு ரகசியமே இருக்குது. இப்போது யார் இவங்க வேத பிரபாவை பேசுகிறது, இந்த 12 செவ்வாய் பற்றி பேசுனாங்க. யார் பேசுனாங்கன்னு தெரியல. யார், வேத பிரபா. இப்போ பாருங்களேன், அது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது செவ்வாய்ங்கிற நாம் என்ன சொல்கிறோம், சகோதரக்காரங்கண்ணா. மாறுதல் உண்டா வேறையா? சுதாகர் கரெக்டாக தப்பா? ஒருத்தரும் பேச மாட்டேங்கிற, எனக்கு பயமாக போயிடுது. இதால் இப்போ சமீபத்தில் ஜோதிடத்தில் செவ்வாய் வேற கிரகத்துக்கு மாற்றிட்டாங்களான்னு தெரியல, சகோதரக்காரன் அப்படிங்கிற விஷயம். சரி, இப்போது மேஷம் அப்படிங்கிற போது அந்த சகோதரனா அவன் நினச்சிக்கணும். செவ்வாய் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கற்பனைக்குள்ளே கொண்டு வரும்போது தான் நீங்கள் ஜோசியராக மாறுறீங்க. 19 அடிக்கிறது விட்டு போட்டு உலகத்தில் என்ன எனக்கு பூமியை வச்சு சொல்லலாம். செவ்வாய்ங்கிறது பூமிக்கு சொந்தக்காரன், பூமிகாரகன். இது ஏகப்பட்ட காரகத்துவம் இருக்குது. அந்த காரகத்துவத்தை பூராமே நம்ம ஒரு 108 காரகத்துவம் செவ்வாய்க்கு இருக்குது. சூரியன் காரகத்துவம் படிக்கணும். இப்போ உதாரண சகோதரன் அப்படிங்கிற செவ்வாய் வச்சுக்கலாம். அப்போ மேசத்தில் செவ்வாய்னா சிம்பிளாக பார்க்கும்போது என்னன்னா, மேசம்ங்கிறது உஷ்ணமான வீடு, வேகமான வீடு, கோபக்கார வீடு. அப்போ சகோதரன் எப்படி இருப்பான்னா, அந்த சகோதரன் கோபக்காரனாக இருப்பான். மேசத்தில் இருந்தால் அது கோபக்காரனாக இருப்பான். பொதுவாக நினச்சிக்க, எந்த வீடாக இருந்தாலும் கோபக்காரனாக வச்சுக்குவான். இதே ரிஷபத்தில் இருக்கிற போது ரிஷப வீடு சுக்கிரன் வீடு. அந்த சகோதரன் எப்படி இருப்பான், அழகாக இருப்பான், போட்டு வச்சு எல்லாம் ஒரு ஏறக்குறைய ஆக்டிவ்னஸில் சூரியனோட தன்மை, அந்த சுக்கிரனோட தன்மை வெளிப்படுத்துகிற மாதிரி அவன் சகோதரன் இருப்பான். நல்லா துணிமணி நீட்டாக போடுறது, லட்சணமாக போடுறது, இது மாதிரி இருப்பான் அப்படிங்கிற விஷயம் சொல்லிக்கலாம். அதே மாதிரி மிதுனத்துக்கு வரும்போது அப்படின்னா, மிதுனுங்கிறது சதுர்வேதம், 4 விதமான வேதம் படித்தவன். அப்போ அவனோட சகோதரன் 4 விதமான வேதமும் படித்தவன், சாஸ்திரத்தில் அனுமானம் பட்டவன், பாடல்கள் இதிலெல்லாம் அனுமானம் பட்டவன், வித்தை உள்ளவன் அப்படின்னு வச்சுக்கணும். இதே கடகத்தில் இருக்கிறவன் பாசக்காரன் அப்படிங்கிற, யாரை ஏமாத்தாதவன், பாசக்காரன், அன்பானவன் அந்த சகோதரன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு கிரகம் எங்கு நீசம் பெறுகிறதோ அந்த இடத்துல அவனோட ஒரிஜினல் குவாலிட்டி. எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதோ நீசம் பெறும் இடத்துல தான் அதோட குணம் இருக்கும். அப்போ 4ஆம் இடம் நீசம் பெறும்போது அவன் பாசக்கார சகோதரனாக இருப்பான். அப்புறம் 5ஆம் இடம் அப்படிங்கிற போது அவன் என்னென்னா, சிம்மாசனமாச்சா, அரசனோட வீடாச்சா, எல்லாம் உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணக்கூடிய சகோதரனாக இருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கலாம். அதே மாதிரி கன்னிக்கு வரும்போது, கன்னிக்கு நேர் 10ஆம் வீடு அப்படிங்கிற போது நீதிபதி அவனே.
அப்போ கண்ணியில் உட்காரும்போது என்னென்னா எல்லாத்தையும் தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய சகோதரன், யார் பண்ணாலும் தப்பு கண்டுபிடிக்கிறவனாக இருப்பான் அப்படிங்கிற விஷயம். எதிரிகளை, ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்க காலச்சக்கரப்படி 6ஆம் இடம் எதிரிகளை உருவாக்கணும், அதே மாதிரி தப்பு கண்டுபிடிக்கிறவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி துலாத்துக்கு வரும்போது நீதி நேர்மை, துலாங்கிற தராசுக்கோள். அப்போ தராசுக்கோள் சுக்கரனோட வீட்டில் உட்காந்துக்கிறான். அப்போ சுக்கரனோட வீட்டில் அவன் என்ன ஆனாலும் கூட நீதி வலுவாமல் கரெக்டாக நீதி சொல்லக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதே மாதிரி கடகத்தில் விருச்சிகத்துக்கு வந்துடும். விருச்சிகம் முறை தண்ணி ராசிக்கு வந்துடும். அப்போ தண்ணி ராசியில் அதே செவ்வாய் தூக்கி போடுறோம். அப்போ செவ்வாய் தூக்கி போடும்போதுன்னா செவ்வாய்ங்கிறத சகோதரன் அவன் என்ன இருப்பான்னா அவன் இருக்கக்கூடிய ஏரியா அப்படிப்பட்ட ஏரியாவாக இருக்குது. எது மாதிரி இருக்கும்? தண்ணி, குட்டை தண்ணி, ஏரி, இது மாதிரி இருக்கக்கூடிய தண்ணியில் இருப்பான். அப்போ அந்த தண்ணிவே என்னங்கிறாங்க அசுத்தமான தண்ணி இருக்கிறான். அப்போ அவன் இருக்கக்கூடிய இடத்துல இது மாதிரி இறக்கக்கூடிய இடத்துல அவன் இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கலாம். அதே மாதிரி தனுசு ராசிக்கு வர்றோம். தனுசுங்கிறது நெருப்பு ராசி, குரு. மற்றவங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய அமைப்பில் அவன் இருப்பான். அதாவது உங்களுக்கு இதெல்லாம் தொடுபுள்ளி. இதை வச்சு நீங்கள் ஒரு வீட்டுக்கு 100 காரகத்துவத்தையும் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறோம். 10ஆம் இடம் காலச்சக்கரப்படி தொழில். அப்போ செவ்வாய் உச்சமாகறான். அப்போ அங்கே உச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவான்? அதிகாரம் பண்ணுவான். நீசம்ங்கிறது ஒரு அன்பாக இருக்கும். அப்போ அந்த செவ்வாய் என்ன பண்ணுவான்? ரவுடியாக இருப்பான் அவன். என்ன சனிக்கும் செவ்வாய்க்கு ஆகாத அந்த இடத்துல இருக்கிற போது இப்போ இதே கடகத்தில் செவ்வாய் இருக்கிறவன் சொத்தை ஏமாற்ற மாட்டான். இதில் இருக்கிற பக்கத்து சொத்தெல்லாம் மிரட்டி வாங்குவான். அதிகாரம் பண்ணக்கூடிய நிலையில் அந்த சகோதரன் இருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு வரோம். செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வரும்போது என்னென்னா யாரோட வீட்டில் இருக்குது? அண்ணனோட வீட்டில் தன்னோட சொந்த வீட்டில் உட்காந்துக்கிறான், சகோதரன் வீட்டில் உட்காந்துக்கிறான். அப்போ அவனோட சொந்த வீட்டில் உட்காரும்போது அவன் நினச்சது தான் வீட்டில் நடக்கும்னு நினைக்கக்கூடிய அமைப்பில் இருப்பான் அப்படின்னு விஷயம் சொல்லுறோம். இதே மாதிரி 12இல் செவ்வாய், அதாவது 12ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது ஒரு மீன ராசின்னு வச்சுக்கலாம். 12ஆம் இடம் செவ்வாய்ங்கிற போது அவன் ஏமாற பிறந்தவன். எல்லாருமே ஏமாத்திடுவாங்க. 12இல் செவ்வாய் இருக்கிறவனு சுலபமாக ஏமாத்திடுவாங்க. காரணம் என்னென்னா அவன் வேலை செய்கிற வேலையவே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பான். ஒரு கம்ப்யூட்டர் நோண்டினா கம்ப்யூட்டர் நோண்டிருப்பான், லேப்டாப்னா லேப்டாப் நோண்டிட்டு இருப்பான். 12இல் செவ்வாய் இருக்கிறவன் அந்த குறிப்பிட்ட லட்சியத்தை மட்டும் நோக்கிருப்பான். பக்கத்தில் எவன் திருடிட்டு போனாலும் தெரியாது. அப்போ 12இல் பிறந்தவன் ஏமாற பிறந்தவன் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ இப்படி எடுக்கும்போது என்னென்னா ஒவ்வொரு காரகத்துவத்தையும் எடுக்கும்போது ஒரு கிரகத்தை சுற்றி எடுக்கணும். இப்போ குருன்னா 12 வீட்லேயும் குரு எடுத்து பழகணும், வேலைக்காரன் சனி எடுத்து பழகணும். எல்லா கிரகங்களையும் எடுத்து பழகும்போது தான் நம்ம ஜோசியத்தில் கில்லாடியாக கற்பனை அங்கே வெளியே வரணும். அப்போ கற்பனைப்படுத்தாமல் நம்ம சுயமாக நூலில் படிச்சிங்கன்னா இது சுருதிங்கிறது என்னென்னா சுருதி யுக்தி. அந்த சுருதி நம்ம யுக்தி போல் சொல்கிறது தான் ஜோதிடமாக இருக்கணும். நான் சொல்கிறது ஒரு தொடுபுள்ளி தான், கோடியில் ஒரு புள்ளி. இது டெவலப் பண்ணுறது உங்களோட திறமைகள் தான். உங்களோட திறமைன்னு சொல்ல விட பார்க்குறவங்க எல்லாத்தோட திறமையும் தான். இதை எடுக்கணும். ஒரு ஜாதகத்தில் ஒரு மேசராசினா எத்தனை வரி உங்களால் பலன் சொல்ல முடியும்? எவ்வளோ நேரம் சொல்ல முடியும்? ஏறக்குறைய 1000 வரி பலன் சொல்லலாம். மேசராசிக்கு 1000 வரி பலன் சொல்லலாம். யார் சொல்ல முடியும்? 1000 வரி சொல்லலாம். அப்போ நம்ம சொல்லதுக்கு என்ன பண்ணணும்? டெவலப் பண்ணணும். 9 பாதம் இருக்குது. 9 பாதத்தில் 9 கிரகம் இருந்தால் 9 லைனாக போச்சு. அப்போ என்ன பண்ணோம்? 9 லைன் ஆச்சு. அப்புறம் 9 கிரகத்திலையும் தூக்கி நிறுத்தணும். சூரியன் சந்திரன், சூரியன் செவ்வாய், சூரியன் புதன், இப்படி ஒரே பாதத்தில் 9 கிரகங்கள் உட்கார வச்சு அந்த 9 பாதத்தில் உட்காந்துட்டோம்னா ஏறக்குறைய 1000 வரி வந்துடும் நம்மளுக்கு. இப்போ இது என்னென்னா நம்ம டெவலப் பண்ண தெரியணும். எப்படி டெவலப் பண்ண தெரியணும்? எவர்கள் சேர்ந்தால் வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்தெந்த கிரகங்கள் வேலை செய்வாங்க அப்படிங்கிற, இப்போது உதாரணம் வக்கரம் அப்படிங்கிறாங்க. இந்த வக்கரம் அல்ல, ஒரு 2 கிரகங்கள் ஒன்று 2 கெட்ட கிரகங்கள் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. சனியும் செவ்வாயும் சேர்ந்துருப்பாங்க. இதில் யார் ஜெயிப்பாங்க? ஒன்று கணக்கு இருக்கிற சேர்ந்துருக்காங்கள, யார் சீக்கிரமாக அந்த வீட்டை தாண்டவங்க தான் அவங்க தான் ஜெயித்தவங்க, வெற்றி பெறுவதில்லை அப்படின்னு பேர். அப்போ வெற்றி பெறுவன் மட்டும்தான் அங்கே முள்ளிடு. இப்போ 2 பேரும் வராங்க அப்படின்னா அந்த இடத்துல எவன் வெற்றி பெறுவான்? சீக்கிரம் நகரக்கூடிய கோயில் சாதிச்சுட்டு போயிடும். சனி செவ்வாய் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா சனி அங்கேயும் உட்காந்துருக்கும், செவ்வாய் 2 பேரும் சேர்ந்துக்கும், செவ்வாய் மெதுவாக தான் வருவார். அப்போ செவ்வாய் மடான்னு தாண்டிட்டு போயிடும். அப்போ என்னென்னா இதோட 2 குணம் என்ன அப்படின்னா இதுபோல் ஒவ்வொரு கிரகங்களுடைய குணங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ இதுக்கு பேசிக் என்னென்னா ஞாபக சக்தி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அழகாக சரஸ்வதி முத்திரை இதுதான். இந்த சரஸ்வதி முத்திரையை நீங்கள் பண்ணுங்கள், குடும்பத்தில் இருக்க பண்ண சொல்லுங்கள். சின்ன குழந்தையிலேயே எல்லாம் பழக்கப்படுத்திடணும். பெருசாக ஒரு 18 ஆகிடுது, படிக்கிறதில்ல, 10 வயசாகிடுச்சு, படித்ததெல்லாம் மறந்து போயிடுது அப்படின்னு குழந்தை படிச்சோன்னா படிக்க மாட்டாங்க, பண்ணுன்னா பண்ண மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த பழக்கம் சின்ன வயசுலேருந்தே வரும்போது, இப்போ நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் ஒரு கேதரிங் பண்ணால் ஒரு 10 வயசு வரைக்கும் எத்தனை லாங்குவேஜ் கொடுத்தாலும் அப்சர்வ் பண்ணிக்கும் குழந்தை. 10 வயசு தாண்டிச்சு அப்படின்னு சொன்னால், 10 வயசு தாண்டிச்சுன்னா நீங்கள் மறுபடியும்
நாலேஜ். இப்போ யாருமே அந்த 10 வயசு வரைக்கும் நீங்கள் இப்போ ஹிந்தி படிக்குது, இங்கிலீஷ் படிக்குது, ஃப்ரெண்ட்ஸ் படிக்குது, தமிழ் படிக்குது, எல்லாமே குழந்தைகள் படிக்குது. இதை 10 வயசு தாண்டும் போது நம்ம படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுக்கு மேலே குழந்தைகளுக்கு செருக முடியாது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மனித மூளை 40 லட்சம் கம்ப்யூட்டருக்கு ஈக்குவல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ 40 லட்சம் கம்ப்யூட்டர் ஒரு மனிதனோட மூளை. அப்போ ஒரு கம்ப்யூட்டரே எத்தனையோ வேலை செய்யுது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஃபைலை மட்டும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம தோற்று போகிற காரணம். இப்போ நம்ம என்ன ஒரு பிரச்சனை வந்து தூக்கி ஒரு ஃபைலில் தூக்கி போட்டுறணும், குடும்ப பிரச்சனையே தூக்கி போட்டுறணும், பையன் பிரச்சனையே தூக்கி போட்டுறணும். அது எப்போ வருதோ அப்போ மட்டும் எடுத்துக்கணும். சதா அதை தூக்கிட்டே சுற்றிட்டு இருந்தோம்னா தோற்று போயிடுவோம். அதுதான் ஒரு விஷயம் அது. அப்போ அந்த மெடிடேஷனுங்கிறதெல்லாம் வந்து இவன் மனசில் இருக்கிற விஷயத்தை எடுக்கிறது. இப்போ கர்மாங்கிறது என்னென்னு பரிகாரம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை தூக்கிட்டே சுற்றினீங்கன்னு எப்படி விலகும்? நம்மளுக்கு ஒரு தோஷம் அப்படிங்கிறோம், தோஷத்தை வந்து விலகியாச்சுன்னு நினச்சா தானே விலகும். மறுபடியும் தூக்கிட்டு தோஷம் இருக்குது, மறுபடியும் இன்னொரு ஜோசியர்கிட்ட போவோம், அந்த அளவுக்கு தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவான். இப்படி எந்த பரிகாரம் விடுங்க, நீங்கள் போய் அழகாக போய் 1 லட்சம் ரூபா கொடுத்து பரிகாரம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஜோசியர்கிட்ட போய் எங்கள் ஜாதகத்தை பார்த்தோன்னா மறுபடியும் அதே இடத்துல தான் மாந்தி மாறாது, குளிகன் மாறாது, சனி எதுவுமே மாறாது. இப்போ நம்ம மைண்ட் செட்டில் மாறாமல் எதுவுமே மாறாது. போய் பூஜை பண்ணியாச்சா, நடந்தாச்சு, ஓகே அப்படிங்கிற எண்ணம் வரணும். அப்போ எண்ணம் வரும்போது தான் இதுக்கு தான் வந்து பிரசன்ன மார்க்கம் பயன்படுது. பிரசன்ன மார்க்கம் மாந்திங்கிறது பிரசன்ன மார்க்கத்துக்கு தான் வழி, ஜாதகத்துக்கு கிடையாது. ஜாதகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் குளிகன் மட்டும்தான் வருவாப்புல. குளிகன் வேறு, மாந்தி வேறு. அப்போ மாந்திங்கிறது அப்படின்னா கேரளாவில் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க வீட்டிலே இறந்தவங்க அவங்க வீட்லேயே புதைச்சிருவாங்க, எரிச்சிருவாங்க, வீட்லேயே எரித்து தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருவாங்க. அங்கே கேரளாவில் சுடுகாடு கிடையாது வச்சுங்களா, தமிழ்நாட்டில் உண்டு. அப்போ அது கேரளாவில் புதைக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைகள் சிக்கல் வந்தோன்னா உடனே பிரசன்னம் தெரிஞ்சவங்களுக்கு வர சொல்லி பிரசன்னம் பார்ப்பார்கள். அப்போ அந்த வீட்டில் எத்தனை ஆவிகள் இருக்குது, ஆவிகளை சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போயிடுது, எல்லாமே அங்கேயே இருக்கா, அப்போ அந்த ஆவிகளை விரட்டுறக்கு என்ன சுதர்சன மந்திரம், அது ஏதாவது பிரச்சனைகள் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். அப்போது இது எல்லாமே என்னென்னா நடைமுறையில் பண்ணக்கூடிய முறைகள். இதுதான் மாந்தியை வச்சு பார்க்குற முறை அது. இப்போது அதனால் இது வந்து இது வேறு முறைகள். பிரசன்னமாக இருக்கிறதுக்கு மாந்தி அழகாக பச்சுன்னு வேலை செய்யும். பிரசன்னமாக இருக்கிறது அழகாக இருக்கும். அப்போ எத்தனை ஆவி இப்போ கோயில், இப்போ நீங்கள் கோயிலில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? கோவிலில் பூராமே வந்து மாந்தி தான் இருக்கும். இறந்து போன ஆத்மாக்கள் விமோச்சனம். இப்போ எப்படி நாம் எப்படி வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு எப்படி கோயிலுக்கு போகிறோமோ அதே போல் அங்கேயும் வந்து அந்த ஆத்மாக்கள் வந்து கோயிலுக்கு போகும். அப்போ கோயிலில் போய் உட்காந்துருக்கிற போது என்ன பண்ணால் நம்ம சாமி கும்பிட்றோம், போகிறோம், பண்ணிக்கிற மாதிரி அதுகளும் அங்கே இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறத அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிற விஷயம் பிரசன்னத்தில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ பிரசன்ன மார்க்கம் என்பது ஜோதிட மார்க்கம் உண்டு, ஜோதிடத்துலேயும் உண்டு. இப்போ மாந்தி இல்லாமல் வந்து மரணம் இல்லை, ஜனனம் இல்லைங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்குது. மாந்தி வந்து மாந்தி ஜனன காலத்தில் இருக்கிற மாந்திக்கு திரிகோணத்திலையோ அல்லது நட்சத்திர திரிகோணத்தில் தான் அவனோட லக்கணம் அமையும் கூட விதி இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நிறைய ஆய்வுக்கு வரும்போது தான் அதெல்லாம் தெரியும். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம சொல்கிறது சரியா அப்படிங்கிறத அவங்கவுங்க வந்து ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் அந்த விடை கிடைக்கும். ஸோ வந்து இன்னையிலிருந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒருத்தன் கெட்டிக்காரவனும் அப்படின்னா 12 பெட்டி இருக்குது. ஒரு பெட்டிக்கு வந்து ஒரு 3 மாதம், 12 பெட்டிக்கு 36 மாதம். அப்போ 36 மாதம். அப்போ என்னென்னா ஜாதகலங்கிற புக்கு வாங்கிங்க, 1ஆம் பாவத்தை படிங்க, 3 மாதம் படித்து அதில் இருக்கிற விஷயத்தை சேகரம் பண்ணுங்கள். இப்போ 2ஆம் பாவத்தை பண்ணுங்கள், 3ஆம் பாவத்தை பண்ணுங்கள், 4 பண்ணுங்கள். இப்போ 12ஐயும் படிக்கும்போது 3 வருஷம் ஆகும்போது ஜோதிடத்தில் வல்லவனாக முடியும். குழந்தை கிடைக்குமா? எஸ் நோ. தொழில் கிடைக்குமா? எஸ் நோ. திருமணம் ஆகுமா? எஸ் நோ. எத்தனை திருமணம் நடக்கும்? எஸ் நோ. எப்போ திருமணம் நடக்கும்? எஸ் நோ. இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்னென்னா அந்த நூல்களில் இப்போ ஜாதகலங்கிறதுல திருமணம்ங்கிறதுக்கு ஏறக்குறைய ஒரு 50 பாடல் உண்டு. அப்போ திருமணம் எப்போ நடக்கும்? பெண்களுக்காலம் சந்திரன் இருந்து பெரும்பதிக்கு இறைவன் படுத்தும், பெரியவரை மணிக்கு 7ஆம் இடத்து அதிபனின் கொட்டி குருவருங்காலம் திருமணம் நடக்கும் அப்படின்னு போட்டு வச்சுருக்கான். இது நம்ம படித்து பார்த்தா தானே நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எங்கெங்கேயோ சொல்கிறோம், எதையோ பார்க்குறோம். நீங்களாக ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணாமல், நானாக ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணாமல் எனக்கு எந்த விடையும் கிடைக்காது. திருமணம் நடக்கும்னா ஒரு திருமணம் நடந்த ஜாதகத்தை வாங்கி எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். அவங்களுக்கு திசாபுத்தி என்ன நடக்குன்னு பார்க்கணும். அந்த 2 பேர்த்துக்கு திசாபுத்தி நடக்கிறது எப்படின்னு பார்க்கணும். இப்போ ஏன் குடும்பம் எப்படி பிரிஞ்சு போயிடுது? திருமணம் பிரிஞ்சு போகிற காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஜாதகம் பார்க்குற சரியில்லாதனால தான். இப்போ வந்து 6, 8, 12ங்கிறது மோசம் வரமாட்டோம்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது ஒரு புத்தி நடக்குது, இவனுக்கு ஒரு 5ல் நடக்குது, இல்லை 4ல் நடக்குது, இது மாதிரி புத்தி நடந்துகிட்ருக்குது. கல்யாணம் பண்ணிடுறாங்க, நிச்சயம் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுது. அப்போது கல்யாணம் முடிஞ்சதையுமே அப்போ என்ன பண்ணணும், 3 மாதம் கழித்து கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணும்போது என்ன ஒன்றா ஆரம்பமே வந்து 6 குடையும் புத்தி வந்திருக்கும். அல்லது கல்யாணம் பண்ணி ஒரு 10 நாள் 15 நாளில் 6 குடையினோட புத்தி வந்துடும்.
அப்போ 6, 8, 12 வந்து நின்று பிரிவு வந்துடும். 2 பேர்த்துக்குள்ளேயே அப்போவே ஆரம்பமே பிரிவு வந்துடும். அப்போது பொருத்தம் கல்யாணம் பார்க்கும்போது என்னென்னா, இந்த கெட்ட புத்தி வராத காலமாக பார்த்து திருமணம் அரேஞ்ச் பண்ணணும். இந்த கெட்ட புத்தி வரக்கூடாது. 6, 8, 12 வரும். அது யாருக்கு 2 பேர்த்துக்குமே பார்க்கணும். இப்போ என்னென்னா, முகூர்த்தத்தை நிர்மாணிக்கிறது யார் அப்படின்னா கல்யாண மண்டபத்துக்காரன் தான். யாரும் ஜோசியர் யாருமே கிடையாது. கல்யாண மண்டபத்துக்கு போய் அங்கே போகிறாங்க. எப்போ என்னைக்குப்பா கல்யாணம் வரிசையாக அந்த காலண்டரை ஒட்டி வச்சுருக்கு. அதில் 10 சார் 1ஆம் தேதி 3ஆம் தேதி 5ஆம் தேதி 7ஆம் தேதி ஒரு 10 முகூர்த்தம் போட்டு வச்சுருப்பான். எதில் நிறைய முகூர்த்தம் இருக்குதோ அந்த காலண்டரை வச்சுருப்பான். உடனே இன்னைக்கு புக்கிங்க, உடனே அன்றைக்கி தேதி சார் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது சார் அப்படிம்பா. உடனே வந்து அந்த நாளை குறிச்சிட்டு வருவான். அந்த நாள் வந்து இவன் நட்சத்திரப்படி ஆகாமல் இருக்கும், பிள்ளைக்கு நட்சத்திரப்படி ஆகாமல் இருக்கும், பொருத்தமே இல்லாத நாளாக இருக்கும். நம்மக்கிட்ட கொடுத்து ஜோசியருக்கு கொடுத்து பாரு நாள் குறின்னு எப்படி கொடுப்பீங்க? அப்போ வந்து என்னென்னா, நாளை குறிப்பது ஜோசியராக இருக்க வேண்டும். எப்போ திருமணம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லணும். இதெல்லாமே சொல்லும்போது தான் ஜெயிச்சிடும். இப்போ நான் சொன்னேன், இப்போ சூரியன் பற்றி 3 மாதம் 18 நாள், ஆஹா நல்லா இருக்குது, திருமணத்துக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இது எல்லாமே ஜோதிடத்தை டச் பண்ணாமல் எதுவும் நடக்காது. ஒரு 5 குடையும் பற்றி நடக்குது, லவ் நடக்குது. 5 குடையும் பற்றி நடக்கும்போது லவ் நடக்குது. 5 எதல் கிரகம் இருந்ததுன்னா லவ் நடக்குது. இப்போ இந்த எப்போ லவ் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு நடந்துகிட்டு இருக்கும். அது வந்து உதாரணம் வந்து சுக்கர புத்தியாக இருந்ததுன்னா எவ்வளோ நாள் நடக்கும்? ஏறக்கூடிய 40 மாதம் நடக்கும். 40 மாதம் வரைக்கும் அந்த லவ் ஓடிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து 6 குடையும் வந்து என்ன ஆச்சுன்னா லவ் வந்து விலகி போயிடும், பிரிஞ்சு போயிடும். அப்புறம் பார்த்தா 8 வரும், சேர்ந்து போயிடும், இப்படியெல்லாம் கணக்கு வரும். அப்போ நேற்றுக்கு ஒரு பெண் கூப்பிடுது, 19 வயசாச்சு. அது என்னங்குது, என்னுடைய எக்ஸ் லவ்வர் என்னோட கூட சேருவாரானுங்குது. பிரிஞ்சு போயிட்டான். என்னன்னா அதோட ஜாதகத்தை பார்க்கும்போது 8 குடையும் பற்றி வந்து ஒரு 6 மாதம் ஆச்சு. அது ஆச்சு 6 மாதம் பிரிந்து போன என்னுடைய முன்னாள் காதலன் என்ற கூட சேருவானா அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் எது பார்க்கணும், ஒரு ஆய்வு பண்ணி பார்க்கணும். எல்லாமே 6, 8 காமிச்சது. நான் நோ அப்படின்னு சொல்லி முதலில் அனுப்பிச்சி விட்டுட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, முடிவெடுக்கிறது ஜோசியன் தீர்க்கமான முடிவாக இருக்கணும். முடிவெடுக்கும்போது மூல நூல்கள் நிறைய படிக்கணும். நாம் திடமாக இருக்கணும். ஜோதிடம்ங்கிறதுக்கு முதல் வார்த்தை திடம்ங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது. திடமாக நம்ம சொல்லி பழகணும். திடமாக சொல்லும்போது தான் நம்ம ஜோசியன் ஆகிறோம். இல்லைங்களா வேத பிரபா? அடிக்கணும், அடித்தா பஞ்சு அடித்தா அடிக்கிற மாதிரி இருக்கணும். ஆசிலேஷன் இருக்கக்கூடாது. 10க்கு 5 பழுதில்லை, ஓகே. தினகணம் யோனி ராசி ரச்சு, ஓகே ரைட். இதை பார்த்தாச்சு. ஆனால் அது பெட்டிக்குள் இருக்கிற விஷயத்தை பார்க்கணும். திசைபுத்தி மீறி எதுவும் நடக்காதில்ல. அப்போ திசைபுத்தி எதை வச்சு பார்க்கணும்? பாவகஸ்படத்தை வச்சு தான் பலன் சொல்லி பழகணும். எல்லாம் ராசி கட்டத்தை வச்சு ஜோசியம் பார்க்கக்கூடாது. ராசி கட்டம் காமன். ஒருத்தனை அடித்து பேசணும்னா பாவகஸ்படத்தை வச்சு போட்டு பழகி கையில் மேனுவலாக போட்டு பார்க்கணும். அல்லது மொபைல்லையும் பாவகஸ்படம் இருக்குது, அதை வச்சு பலன் போட்டு ஜோசியம் சொல்லுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாவப்படத்தில் இருக்கிற குழந்தைகள் இப்போ நாம் என்ன நினச்சிருப்போம், அஞ்சல் இருக்குது, ஓஹோன்னு இருக்குன்னு நினைப்போம். ஆனால் பாவத்தில் வந்து எங்கே போயிருக்கு? 6க்கு போயிருக்கோம். 6க்கு போச்சுன்னா என்னாங்கன்னா திருமண பலன் வந்துடுது, கல்யாணமே நடக்காது, அந்த பிள்ளை வேண்டான்றோம். இவன் அந்த பிள்ளைக்கு 6 இருக்குது, 6ஆம் இடம் ஓடிட்டு இருக்குது. நான் உள்ள பொண்ணு பார்க்க போகிறேன், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மேரேஜ் அப்படின்றோம். நமக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லைன்ற காரணம் என்னென்னா, ஜோதிடர்கள் அந்த திசை பற்றி கரெக்டாக வச்சுக்கணும். சாரம் விட்டமெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல எந்தெந்த வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். 6, 8, 12ங்கிறது லாக் அடிக்கிற வீடுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ 6, 8, 12 புத்தி கல்யாணமாகி கன்சீவ் ஆக வரைக்கும் வரக்கூடாது. லோடாகி குழந்தை பிறக்க வரைக்கும் வராமல் இருந்துடுதுன்னா தப்பிச்சிடுது. அது வரைக்கும் வந்துடுது, நான் தப்பிச்சுக்கும். குறைஞ்சது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நான் சொல்லிடணும். முதல்லே சொல்கிறேன், இங்கே பாருமா, முதல்ல கன்சீவ் ஆச்சுன்னா கலைச்சிடாதீங்கன்னு சொல்லி விட்டுறணும். காரணம் என்னென்னா, முதல் கலைச்சிட்டேன்னா இப்போல்லாம் வந்து குழந்தை கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். மறுபடியும் அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் ட்ரை பண்ணி நடக்குதாங்கிறது தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற உள்ளது அந்த காலத்தில் உணவுகளுக்கு வந்து ராகி சோளம் இதெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் இங்கே ராகிங்கிறதே விஷயமே கிடையாது. ஒரு ஹெல்த் புட்டு அந்த காலத்தில் குழந்தைக்கே வந்து ராகி பால் தான் கொடுப்பாங்க. ராயை வந்து இது பண்ணி பால் கொடுப்பாங்க. இப்போ ராயின்னு ஓடி போயிடுவாங்க. இன்னும் தருமபுரி மாவட்டத்தில் பூராமே வந்து ராகிக்களி தினசரி ராகிக்களி இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் உடம்பு அங்கே பூராமே ராகிக்களி உணவு, பகல் உணவு எல்லாத்துக்குமே ராகிக்களி இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளெல்லாம் காணாமல் போயிடுது ராகிக்களிங்கிறது. இப்போ கோவை மாவட்டமெல்லாம் காணாமல் போயிடுது. எங்கள் வீட்டில் பண்ணுறது இல்லை, மற்ற வீட்டில் இருக்குது என்பது வேதபுரம் வீட்டில் இருந்தாலும் இருக்கலாம். அதனால் தெளிவாக இருக்கணும். ஜோதிடத்தை பொறுத்து தெளிவாக இருக்கணும். நம்ம சொல்கிற போது தெளிவாக இருக்கணும். உழப்புற வேலையும் இருக்கக்கூடாது. நடக்கலாமுங்கோங்கிற விஷயம் எஸ் நோ அப்படின்னு சொல்லி பழகிறதுக்கு ஜோதிடத்தை திடமாகணும். அப்படின்னா என்னுடைய அன்பு மகன் மணிகண்டராஜ் அழகாக ஜோதிட சாஃப்ட்வேர் போட்டிருக்காரு. அதை பயன்படுத்துங்க. அதில் வந்து தெளிவாக இருக்குது. இன்றைக்கி தான் பார்த்து இது நாள் வரைக்கும் வந்து நம்ம யார்கிட்ட காமிக்கல.
இன்றைக்கி தான் எடுத்து பார்த்தப்போ எனக்கு ஒரு தெளிவான விஷயங்கள் நிறைய கொடுத்து வச்சுருந்தாப்புல. அத்தனை புள்ளி விவரங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது தினசரி இன்றைக்கி என்ன படம் இப்போ இல்லைன்னா நாங்கள் என்ன மேனுவலாக போடணும், மேனுவலாக போட்டு தான் பார்ப்போம். அப்போ மேனுவலாக போடும்போது ஒரு சிலது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் மாறாது, 100% மாறாமல் இருக்கிறது தான் கணிதன். ஏன்னா வந்து கணித நூல்கள் எல்லாமே வந்து 360 நாள், பஞ்சாங்கம் வந்து 360 நாள், மாதம் 30ங்கிறது பேஸ் பண்ணி தான் கழிச்சுப்போம். அந்த 5.25 நாள் கணக்கிலேயே வராது. அப்போ அந்த 5.25 நாள் இப்போ 40 வருஷம் 4 200, அப்புறம் 200 200 அதில் 4 நாள் 40 கால் எவ்வளவு 10 நாள் 210 நாள் 7 மாதம் போயிடும். நம்ம தாண்டி வந்திருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், 7 மாதம் தாண்டி வந்திருப்போம், அது கணக்கிலேயே வரவே வராது. இப்படியெல்லாம் மேனுவல் ஒர்க்கில் பிரச்சனை இருக்குது. இப்போல்லாம் வந்து 365 நாளாவே சாஃப்ட்வேர்லேயே போட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் மேனுவலில் பார்க்கும்போது அதெல்லாம் அப்போ நாம் ஒரு திசைக்கு ஒரு பலன் சொல்லுவோம், அந்த நடக்கிற புத்தி வேறையாக இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், மேனுவலில் போடும்போது நம்ம வயசு போடும்போது கொஞ்சம் எச்சரிக்கை போடணும். அந்த சாஃப்ட்வேர்லேயும் கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். தெளிவாக வரணும்னா எங்கே துல்லியம் இருக்குதோ அங்கே பலன் துல்லியமாக இருக்கும். துல்லியம் இல்லாத இடத்துல பலன்கள் வராது. நம்மளுக்கு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு பலிக்கிறது, ஏன் பலிக்காது, 8 கோடி திசை நடந்தால் இப்படி தான் இருக்குன்னா அப்போ நம்ம அது எல்லா வீட்டுக்கும் பொதுவானது தான். எங்கள் வீட்டுக்கு பலிக்காது, அது எப்படி பலிக்காமல் போகும். ஒரு 12 கோடியும் புத்தி நடக்குது, அங்கே வீட்டில் இருந்தால் லாஸு, என்ன பண்ணணும், வெளிநாடு துரத்திடுறது, இல்லை ஊர் விட்டு வெளியே துரத்திடணும். இதுதான் பரிகாரம். இப்போ 12 நடக்குது, வீட்டில் உட்காந்துன்னா அடிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பான். அங்கே வெளியே எங்கே துரத்திட வேண்டியது, வெளிநாடு அது எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி துரத்தி விட்டால் வெளியங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். தமிழ்நாடு இருக்கிற வீட்டை தண்ணி ஊரை தாண்டி வெளியங்கள் வேலைக்கு அனுப்புறது முதல்லையே பிளான் பண்ணிக்கணும். இது எல்லாமே அப்போ 12 இருந்தாலும் படுத்துட்டே தூங்குவான். 12 படுக்க தானே, படுக்கல இருக்கிறவங்க இருந்து திசை புத்தி நடந்து 2 ஜம்முன்னு படுத்துக்க வேண்டியதான். எப்படி இது, ஆமேட மெருசுரா நண்டு கண்ணி 5 இடத்தில் கருணாவந்தல் பூமேடை தனித்தையும் ராஜயோகம். பூமேடையில் அதான் இது இப்படி கிரகம் வந்து அந்த இது மாதிரி இடத்துல இருந்ததுன்னா பூமேடைனா அப்படியே பஞ்சு மெத்த போட்டு பூ போட்டு அதில் போட்டு கம்முன்னு தூங்குற மாதிரி தான் இந்த யோகங்கிறது. யோகங்கள் பூராமே சொகுசு கொடுக்குற அமைப்பு தான் யோகங்கள் எல்லாமே. இந்த அனபா யோகம், சுனபா யோகம் ஆகட்டும், இந்த எல்லா யோகங்களுமே அவனுக்கு ஒரு மேக்கப் தான். இப்படி இருக்கிறது ஒரு தோரணம் பண்ணுறது. ஒரு வக்கீல்னா இப்படி தான் இருக்கணும், போலீஸ்னா இப்படி தான் இருக்கணும், இது மேக்கப் கொடுக்குறதா யோகம் முடியும். மற்றபடி பலன்கள் அல்ல. பெட்டி கரெக்டாக இருக்கணும், கிரகங்கள் வழக்கமாக இருக்கணும், வர்க்க சக்கரங்கள் பூரா போட்டு பழகணும். ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னால் சப்தமாம்சம் ப்ளஸ் ராசி ரெண்டையும் சொட்டால் தான் குழந்தையை பற்றி சொல்ல முடியும். உடனே லக்கணம் ஒரு கட்டத்தை வச்சுட்டே குழந்தை பிறக்கணும்னு சொல்கிறதெல்லாம் அருள்வாக்கு சொல்கிற வேலையில் இருக்கக்கூடாது. ஒன்றையுமே சப்தமாம்சம் சொன்னால் தான் வந்து குழந்தைங்கிற விஷயத்துக்கெல்லாம் வரும். அதனால் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்குது. ஆனால் என்ன பண்ணால் இதை வந்து நம்ம இந்தியா தான் மணிகண்டராஜ் தான் வந்து சுட்டி காட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு இந்த நிகழ்ச்சியில். அதனால் எல்லாம் கவனிங்க, பொறுமையை கவனிங்க. நூல்கள் நம்மளுக்கு தேவை. மூலாதார நூல்களில் ஜாதக அலங்காரம், ஜாதக சிந்தாமணி, இது மாதிரி ஒரு 2-3 யவனகாவியம், அப்புறம் வேற என்ன நூல் இருக்குது, பீமேஸ்வர உள்ளமுடியாள், இது மாதிரி நூல்கள். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு நட்சத்திர சிந்தாமணி எங்கே இருக்குதுன்னா சரஸ்வதி மகளில் இருக்கிற நட்சத்திர சிந்தாமணி. இது வந்து நம்ம நிறைய ஏதாவது படிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி இப்போ எல்லாமே படிச்சுட்டு இருக்கணும். அதாவது ஒரு விஷயத்தில் டெவலப் ப்ரொஃபஸர் ஆகணும்னா எத்தனை வருஷம் படிக்கணும்? ப்ரொஃபஸர் ஆகணும்னா எத்தனை வருஷம் படிக்கணும்? ஆமாம், 1ஆவதுலேருந்து அத்தனை வருஷம் படித்தா தான் ப்ரொஃபஸர் ஆக முடியும். சரியா? பேசிக்கு நம்ம இது கரெக்டாக சொல்கிறீங்க. இதை யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? அதை பஞ்சாங்கத்தை தொட்டது தான் கெட்டிக்காரராக தெரியுது பார்த்தீங்களா? அப்போது 18 வருஷம் முடித்தா தான் பேராசிரியர் ஆக முடியும். அதுக்கு பிறகு தான் அனுபவம் வந்தால் தான் பேராசிரியர் வர முடியும். நம்ம ஜோதிடத்தில் 12 வருஷம் இருந்தால் போதும். 12 வருஷம் 12 பாவகம். குழந்தையை பற்றி சொல்லணும்னா எதை பற்றி சொல்லணும்னா நமக்கு ஜோசியம் தெரிஞ்சே தான் சொல்லணும். 2ஆம் இடம் அப்படிங்கிற பணம், 8ஆம் இடம் இன்புட், 2 இன்புட்டு, 8 அவுட்புட்டு. இது என்ன வரவு செலவு போய் 8ங்கிறது செலவு. அந்த அவுட்புட்டை வந்து கரெக்டாக செலவு பண்ண வைக்கிறது, இன்சூரன்ஸை பண்ணி அது இதுன்னு பண்ணுறதுனா நம்மளோட கெட்டிக்கிறதணும். அப்போ அது எங்கே இருக்குன்னா அது ஜோசியம் கிட்ட தான் இருக்குது. இப்போ வந்து 8ஆம் இடம் வருது அப்படின்னா அதை என்ன பண்ணணும், இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னு என்னாங்கன்னா யாராளுக்கிட்ட கொடுத்தா வாங்கிட்டு போய் ஏமாற்றிட்டு போயிடுவான். நான் ஃபைனான்ஸ் கொண்டாங்க, நான் ஃபைனான்ஸ் பண்ணி தரேன், வட்டி 10% தர்றேன் அப்படின்னு பண்ணோன்னா அந்த 8 நடந்து என்ன பண்ணு ஓடி போயிடும். அப்போ இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்முடைய விஷயங்கள். சரியா? அப்போ ஜோசியத்தில் பெறமாறங்க இந்த முத்திரை அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு முத்திரை முடிஞ்சாச்சா? ஒரு முத்திரைக்கே 10-15 நிமிஷம் ஓடி போச்சு. இந்த சாப்பாடு வர வரைக்கும் ஒன்று வந்துடுது என்ன தெரியலையா? உணவு வந்துடுதா? ஒன்றும் வரலையா? சரி, இன்னும் ஒரு முத்திரை சொல்கிற கூட சாப்பாடு வந்துடும். இப்போது கர்மா 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 ஊரை கர்மையா எங்கே பார்த்தாலும் கர்மா தர எனக்கு கண்ணிலேயே ஏற்படுதில்லை. யூடியூப்பில் எடுத்து அத்தனை சொன்னாலும் கர்மா 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 என்னன்னு எனக்கும் தெரியல.
எனக்கு வந்து அந்த புராணங்கள் இந்த விதிகளில் வந்து சொல்லப்பட்டது வந்து சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, ஆகம கர்மா தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து ஒருத்தர் எடுக்கிறதுக்கு முன்னே வந்து அந்த கர்மா இருக்குது இந்த கர்மா இருக்குன்னு எனக்கும் கர்மா தெரியல. போய் யாராள்கிட்ட போய் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். யாராவது நல்ல கர்மாவை பற்றி சொல்கிறவங்க தான் சொல்லுங்கள், நம்ம போய் கற்றுக்கலாம். சரியா? இது பொது விதி. இப்போ ஒரு விஷயம், இப்போ தலைவலிக்குதுன்னா என்ன பண்ணுறோங்க ஐயா? தலைவலி மாத்திரை போட்டால் போயிடுதா? இதுதான் ரூல்ஸு. இப்போ இதே மாதிரி நம்முடைய தோஷங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னு சொன்னால், தோஷம்னே சொல்லக்கூடாது, இதெல்லாம் மாற்ற முடியாது. அவரவர் தமக்கும் உள்ள ஆயுசும் தொழிலும் பொருளும் இவர்களின் வித்தை செல்வம் எழில் மரணங்களிலும் தவமுடை பிரமதேவன் சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்திலே நிச்சயிப்பான். அந்த ஆண் பெண் சேரும்போதே இவனோட தலையெழுத்து நிச்சயப்படுகிறது. இவன் இப்படித்தான் இருப்பான், இந்த ஊரில் இந்த மாவட்டத்தை இந்த ஊரில் இன்னொரு அப்பா அம்மாவுக்கு இது மாதிரி தான் இருப்பான், இத்தனை வயசில் இப்படி இருப்பான், இந்த வயசில் இருப்பான், இத்தனை வயசில் செத்து போவான், பிறப்பு சிறப்பு எல்லாம் சொல்லி வச்சுருவான். இதை மாற்ற முடியாது. தெளிவாக இருந்து கூட விதியை மாற்ற முடியாது. ஆனால் மாற்றுறதுக்கு என்னென்னா, மழை வெஞ்சால் கூட பிடிக்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்ணி தப்பிச்சிக்க வேண்டியது தான். இது வந்து சின்ன சின்ன வேலையை சரியாக செஞ்சால் தப்பிச்சிக்கலாம். அப்போ சரியாக செய்கிறது எப்படி? இவங்களுக்கு குரு திசை வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ யார் எவனுக்கு குரு நல்லா இருக்குதோ அவங்களோட சேர்ந்து ஒட்டிக்க வேண்டியது. இதுதான் பரிகாரம். வேறு எந்த விதத்துலையும் பரிகாரம் பண்ண முடியாது. இப்போ ஒரு ராகு திசை நம்மளுக்கு இருக்குது, நல்ல திசையே எல்லாமே ஒருத்தருக்கு சமீபத்தில் ஒருத்தர் பேரை மாற்றி கொடுக்க சொன்னாங்க. 6, 8, 12 இருக்குது. 9 கிரகங்களும் லக்கணமும் சேர்ந்து 6, 8, 12 இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லக்கணத்துலேருந்து தொடும்போது எல்லாமே 6, 8, 12 உட்காந்துருக்காங்க. என்ன விதியை மாற்றி என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் மாத்திரக்கும் தோணவே இல்லை. 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் அவங்கள விடாமல், ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குடும்பம் எல்லாமே ஓடி போயிடுது, ஐயா நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்க. லக்கணம் மட்டும் ஒத்தையாக இருக்குது, வேறு எல்லாமே 6, 8, 12 போய் உட்காந்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்கள ஜெயிக்க வைக்க முடியுமா? முடியாது. பார்த்துருவோம், உங்கள் ஜாதகத்தை கொடுங்க, அப்புறமேல் பதிவு பார்ப்போம். அப்போது இது காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் அவரவர் தமக்கும் உள்ளங்கிற விஷயம். இப்போ இந்த தோஷங்களே நம்மளால் விளக்க முடியுமா அப்படின்னா, அதுக்கு முத்திரை ஒன்று கை கொடுக்குது. முத்திரை எந்த முத்திரை கை கொடுக்குன்னா, இந்த முத்திரை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த முத்திரைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இந்த முத்திரைக்கு பேர் குபேர முத்திரை இல்லையா? குபேர முத்திரை, இது குபேர முத்திரை. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த குபேர முத்திரை, குபேர முத்திரை பணம் வர்றதுக்குன்னு ஒரு விஷயம். இதை வச்சா பணம் வந்தே தீரணும். அப்போது பணம் எப்போ வரும்? இந்த தோஷங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் தான் வரும். ஸோ வந்து அதாவது பாலை தண்ணி சேர்த்து தண்ணி வீட்டில் அது நல்லது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் படிகாரத்தை உடச்சி உள்ளே போட்டோம்னா தண்ணி பூரா வெள்ளை தண்ணி, கொஞ்சம் சின்ன படிகாரத்தை உள்ள போட்டோம்னா அந்த தண்ணி பூரா வெளுத்து போயிடும். ஒரு 1/2 மணி நேரம் விட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சேரெல்லாம் என்ன ஆயிரும்? பூரா மண்டி பூரா கீழே இறங்கிற பச்சை தண்ணி தெரியுமா? யாராவதுக்கு உங்களுக்கு தெரியுமா? சரி, அப்போ நீங்கள் டீச்சர் தானே, நீங்கள் டீச்சர் தானே, அதெல்லாம் படித்து வச்சுருக்கிறீங்க. ஏதாவது தப்பாக சொன்னால் கேள்வி கேட்டுறாதீங்க. என்னது எசகு ஃப்ளோவில் வந்தாலும் வரும், தப்பாக கேள்வி கேட்டுறாதீங்க. அப்போது இந்த குபேர முத்திரை யார் வந்து தினசரி ஒரு 48 நிமிஷம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான குறைவு இருந்தாலும் விலகிரும், தோஷங்கள் சகலம் விலகிரும். இதை செஞ்சு பாருங்கள், விடாமல் செய்யுங்க, லைஃப் லாங் செஞ்சுட்டே இருந்தோம்னா எதுவுமே அண்டாது. இப்போது நம்ம ஒரு பாதுகாப்பு தேடுறோம். வெயிலில் போய் நின்ட்டால் யாராலும் பக்கத்தில் வருவாங்களா? வரமாட்டாங்க. ஒரு தண்ணிக்குள்ளே போய் உள்ள போய் நடுவில் நின்ட்டால் யாரால் வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ ஒரு பாதுகாப்பாக என்ன பண்ணுது? ஒரு சில விலங்குகள் என்ன பண்ணுது? ஆடு என்ன பண்ணும்? காட்டு மலையாடு என்ன பண்ணும்? கீழ் இருக்காது, புலி கிளியால் வந்து அடிச்சுன்னு எதுவுமே ஏற முடியாத இடத்துல போய் உட்காந்துருக்கும். காட்டாடு பூரா உட்காந்துருக்கும். காட்டாடு உட்காந்துக்கிறது. அப்போ என்ன பண்ணுது? பாதுகாப்புக்கு எல்லாமே ரெடியாக இருக்காங்க. ஒவ்வொன்றுமே தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ நாமளும் பாதுகாத்துக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு என்னென்னா, மழைக்கும் செருப்பு போடுறோம், யூஸ் பண்ணுறோம், இதெல்லாமே ஒரு சேஃப்டியை பயன்படுத்த மாதிரி இந்த முத்திரை டோட்டல் நம்ம லைஃபே மாற்றும். கண்டினியூவாக உட்காந்துட்டு வேறு மந்திரங்களில் எதுவும் சொல்ல வேண்டாம். நேர் பார்வை தலைக்குள்ளே தான் பார்க்கணும். சகசிராரம் அப்படியே மூளையே கிரே கலராக இருக்கும், மூளை வந்து கிரே கலராக இருக்கும். அப்படியே மனசை நினச்சிக்க, மண்டை அப்படியே நினச்சிக்கங்க. நம்ம ஒரு சில சாமி படங்கள் முன்னால் ஒளிவட்டம் இருக்கும், வட்டமாக இருக்கும், அது மாதிரி ஒளிவட்டம் மனசில் நினச்ச மாதிரி நம்ம தலையை புருவமத்தி நினச்சிக்கங்க, அல்லது தலை பூரா நினச்சிக்கங்க. உங்களுக்கு எதை நினைக்க முடியுமோ கண்ணாடியில் பார்த்துருங்க. முதல்ல நின்று எத்தனை தடவை பார்க்கணும் ஃபோட்டோவோடு பார்த்துக்குங்க.
பார்த்துட்டு அப்புறம் அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. இந்த முத்திரை செய்ய வருமானம் வீட்டில் இருக்கிற சகல குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை ஓடி போயிடும். இதெல்லாமே கர்மா தான். நீங்கள் பாருங்க, இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், இப்போ கணவன் மனைவி வந்து ஜனனமே வந்து ஒற்றுமை இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு கிரகங்கள் 180வது டிகிரியில் இருந்தால் வேலை செய்யாது அப்படிங்கிறது ஒரு பொது விதி. 180வது டிகிரியில் இது வந்து வெளியில் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் ஒரு கிரகம் 90, 180, 270 இருந்தால் வேலை செய்யாதுன்னு ஒரு விதி இருக்குது. அப்போ 180ங்கிறது நேர் எதிரி, முரட்டுத்தனமான எதிரி அப்படிங்கிற விஷயம். இப்போ கணவன் மனைவிங்கிற போது எதிரிகள் தான், எப்போவுமே எதிரிகள் தான். அப்போ அந்த எதிரிகள் வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்கணும்னா அது சாதகமான இடத்துல இருந்தால் மட்டும்தான் ஜாதகமாக இருக்கும். அப்போ சாதகத்தை கண்டுபிடிக்கணும். சாதகத்தை 2 பேரும் வந்து ஒரே ஒரு ஜாதகத்தில் எடுத்து லக்னாதிபதியும் 7 கூடையும் 2 பேர் 6, 8, 12 இருந்தாங்கன்னா 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு கத்தி வச்சுருக்கான்னு எடுத்து நீயா நானா கூப்பிட்டா வேற ஒன்றும் இல்லை, போட்டு தள்ள வேண்டியது தான். அசந்தாடிங்கிற மாதிரி தான் இருக்கும் 2 பேர்த்துக்கு கூடையில். இந்த காலம் யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க சாமி. அந்த காலத்தில் பெரியவங்க இருந்தாங்க, ஒரு வயசான ஒரு 80, 90 வயசு இருக்கும். அது ஏதாவது சண்டை நடக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தா சண்டை அடங்கி போயிடும். இப்போ நீங்கள் திரும்பி பார்த்தாலும் சண்டை நடக்காது. பையன் ஆமாம் ஆமாம் ஆமாம். எங்கள் கிராமத்துலலாம் ஒரு வயசான பெரியவர் இருப்பார், அவர் தான் பெருந்தனுக்காரரு. அப்படியே அவர் தலை அசைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அப்படியே இப்படி பார்ப்பார், காய்ச்சி போச்சு அங்கே பேசிகிட்டு இருக்கிற சத்தமெல்லாம் நின்று போயிடும், கப்புன்னு அடங்கிடும். அந்த மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் காணாமல் போயிடுது, இப்போல்லாம் கிடையாது. அதனால் அந்த காலங்கள் வேறு, இந்த காலங்கள் வேறு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன முறைக்கிற எப்படிமா நான் அதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் யுவர் அட்வைஸ், கோ யுவர் ஓன் வே, அவ்வளவுதான். அப்படித்தான் இப்போ ஓடிட்டுருக்குது. அதனால் என்ன பண்ணுங்க, இந்த முத்திரை செஞ்சு பாருங்கள். செய்ய சொல்லுங்கள். யார் வர கஸ்டமருக்கு பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்கள். பரிகாரங்கள் எல்லாம் வந்து ரெமெடி எல்லாம் கிடையாது. பரிகாரங்கள் ரெமெடி எல்லாம் இம்மிடியேட்டாக இது வந்து சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணுறது, சுத்தமாக அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே விளக்கக்கூடியது. இந்த முத்திரை வாஷ் அவுட் பண்ணிடும். நீங்கள் சொன்னீங்களா 6 கிரகம் 8 கிரகம், அது 6ங்கிறது நல்ல இடம் தான். கெட்டவங்க வந்து 6 இருக்கலாம், பாபர்கள் சுபர்கள் நம்ம இருக்கிறோம்ல, பாபர்கள் 6, 8, 12 இருக்கலாம். 6 இருந்துன்னா பணம் கொடுத்துட்டே இருப்பானுங்க. அப்போ 6ஆம் இடத்துல நமக்கு நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை மோசம்னு சொல்ல முடியாது. 6 இருக்கிற கிரகங்கள்லாம் என்ன பண்ணும், லக்னாதிபதி 6 போயிடக்கூடாது. போயிடுச்சுன்னா அந்த கடங்கார எதிரி கூடவே வாழ்ந்துட்டு இருப்பான். லக்னாதிபதி போய் 6 உட்காரக்கூடாது, அவ்வளோதான் விதி. 6 போய் கண்டு சத்துரு கூட போய் உட்காந்துட்டு என்ன பண்ண, கடங்காரன் ஆயிடுவான், அவனுக்கு ஜாமீன் போடுவான், கையெழுத்து போடுவான், வெளில இருந்த அவனை விட்டு வெளியவே வர முடியாது. அவன் இவன் போய் அங்கே உட்காந்துட்டான்னா அவ்வளோதான். அப்போ ஜாதகத்தில் 12 பெட்டி இருக்குல்ல, 12 பெட்டியில் எங்கெங்கே உட்காந்துக்குதோ அது ரயில் பெட்டி மாதிரி தான். லக்கணம்ங்கிறது இன்ஜினு, அதுதான் நீங்கள் தான் இன்ஜினு. உங்களுக்கு பின்னால் இருக்கிற எந்த பெட்டியும் மாற்ற முடியாது. சரி, நல்லா இருக்கிற பெட்டி முன்னால் கொண்டு வந்துடலான்னு நினைக்க முடியாது. எந்த பெட்டியும் மாற்றவே முடியாது. திட்டமாக இருங்க. அதாவது இதை மாற்றிடலாம், அதை மாற்றிடலாம். 7ஆம் நம்பர் இப்படி தான் நம்மளை சிவக்கட்டையில் செருப்பில் அடிக்கும்னா அடிக்கத்தான் செய்யும். அது மாற்ற முடியாது. பெட்டியில் போட்ட விதி அப்படி தான். பிரிஞ்சு போகும்னா விதி அவ்வளோதான். சேர்ந்து பிரியமாக இருக்கணும்னு விதியாக தான். குழந்தைகள் சோறு போடனாலும் விதி தான். அடிக்கிற குழந்தைகளும் உண்டு. ஒரு இந்த சினிமா வடிவேல் அடிப்பேன். வடிவேல் ஒரு படத்தில் காலையில் அம்மாவை தொட்டு கும்பிட்டு வந்து நைட்டு வந்து அடி டம்னு அடிக்கிறது. இது நடைமுறையிலேயே நம்ம நிறைய குடும்பத்தில் பார்க்குறோம். காலையில் போகிறோம், இது ஹாப்பியாக போவேன், நைட்டில் வந்து அடிக்கிறதுங்கெல்லாம் இருக்குது, விதி இருக்குது. ஸோ வந்து வாழ்க்கை வளமானதாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அப்படின்னா ஜோதிடன் வந்து முதல் சொல்லக்கூடிய விஷயம் நெகட்டிவ் சொல்லலாம், பாசிட்டிவை சொல்லி பழங்க. நம்மளை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். உனக்கு அது வந்து இருக்குது. நம்ம பணமே கிடையாது பொறுத்தளவு வந்து ஒரு சமூக சேவை மாதிரி. ஜோதிடம்ங்கிறது ஒரு சமூக சேவை. பணம் வாங்கிங்க, 1000, 2000, 5000, 10,000 கூட வாங்குங்க, அதான் வேறு பிரச்சனை. ஆனால் அவனை வந்து பயமுறுத்துகிற மாதிரி எந்த ஜோசியும் சொல்லக்கூடாது. பயமுறுத்துகிற மாதிரி நீ அதாயிரும் இதாயிரும் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருங்கள. புத்திகள் மாறிக்கொண்டே வந்துட்டு இருக்கும், திசா புத்திகள் மாறிக்கொண்டே இருக்கும். நல்லது வரும். நம்ம கெடுதலை நம்ம சொல்லி போட்டு சரி வராது. ஒரு சிலர் வந்து இந்த 8 குடையும் புத்தி நடக்குது, 10 வருஷம் வந்து சந்திரன் 8ல் உட்காந்துட்டுக்கான பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த 10 வருஷம் கழித்து மறுபடியும் வந்து சாதகம் ஒரு 5 குடையும் புத்தி நடந்தால் அதுக்கு பிறகு சேர்றவங்களும் உண்டு. 5 வருஷம் 10 வருஷம் சேரக்கூடியவங்கெல்லாம் உண்டு. நடைமுறையில் நிறைய பார்க்குறோம். பிரிஞ்சு சேர்ந்து போகிறவங்க. ஒரு பெண் வந்து உடனே அடுத்த நிமிஷம் டைவர்ஸ் பண்ணுற பொண்ணும் உண்டு. இல்லை டைவர்ஸ் பண்ணாமல் ஒரு 10 வருஷம் வாழ்க்கை நடத்தி பார்க்கலாம். வேறனா என்னை வந்து ஒருத்தனுக்கு தான் கல்யாணம் பண்ணிச்சு, நான் இன்னொருத்தனுக்கு கண்டிப்பாக நான் வந்து உடன்பட மாட்டேன்னு வாழக்கூடிய பெண்கள் உண்டு, ஆண்களும் உண்டு, எல்லாத்துலேயும் உண்டு. இது எதுவுமே சொல்ல முடியாது. இது எல்லாமே விதி, கட்டத்தில் உள்ளபடி தான் நடக்கும். கட்டத்தை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. பரிகாரங்கள் அப்படிங்கிறது அவனை சந்தோஷப்பட. இப்போ நம்ம அவங்கவுங்க சொல்லுவாங்க. இப்போது ராமேஸ்வரம் கூட்டிகிட்டு போகிறவங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் ராமேஸ்வரத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வீட்டில் பரிகாரம் செய்கிறவங்க வீட்டிலேயே வச்சு பரிகாரம் பண்ணிடுவாங்க. தகுடு தாயத்து கொடுக்குறவங்க தகுடு தாயத்து கொடுத்து பரிகாரம் பண்ணுவாங்க. இது வந்து அவங்க என்ன குருநாதர்கிட்ட பழகினாங்களோ அந்த விஷயத்து புறம்படுவாங்க.
கோயில் போக சொல்கிறது, இது மாதிரி இடங்களுக்கு முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போக சொல்கிறது. நம்ம இப்போ நாமெல்லாம் வந்து பெரும்பாலும் என்னென்னா ஆன்மீகம் நல்லாயிருக்கும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு முக்கியமான சித்தர்கள் அல்லது 15 சித்தர்கள்லாம் போன கோயில்கள்லாம் இருக்குது. ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பதிகம்பாடிய ஸ்தலங்கள், இதுலையெல்லாம் போகும்போது முழு பலன் கிடைக்கும். இப்போ எந்த பதிகம்பாடிய ஸ்தலங்கள் எதுன்னு பார்க்கணும், அது மாதிரி இடங்களில் போகும்போது நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அவங்க மிதிப்பட்ட இடம், அவங்க நடந்த இடம், அவங்க வாழ்ந்த இடம், மூதாதையர்கள் என்ன பதிகம்பாடி அவங்கள இடைக்காட்டர் திருவண்ணாமலை போனால் இடைக்காட்டர் அங்கேயே சுற்றி வளர்ந்து வாழ்ந்த இடம். எங்கே சுற்றினாலும் தெரியாது. நம்ம நேரம் நிலைமை இருந்தால் அவர் மிதித்த காலில் வச்சோம்னா உடனே நம்மளுக்கு வாழ்க்கை மாறும். அப்போ வந்து அவங்க வாழ்க்கையை நினைக்கணும்னா அவங்க நினச்சா மாற முடியும், நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது அப்படிங்கிற தெளிவாக இருந்துக்கணும். ஆனால் பிரச்சனைகள்லேருந்து அழகாக விளைக்கலாம். இந்த முத்திரை மட்டும் காலையில் எந்திரிச்சு 3 மணி 33 நிமிஷம் அல்லது 3 மணிக்கு மேலே எந்திரிச்சு உட்காந்து டெய்லி ஒரு அரை மணி நேரம் பண்ணுங்க. அப்படியே கப்பனு படுத்துங்க, அவ்வளோதான், படுத்துங்க, வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். குலதெய்வத்தை முதல்ல கூப்பிடுங்க, குலதெய்வத்தை கும்பிடுங்க. குலதெய்வம் இல்லைன்னு எதுவுமே நடக்காது. குலதெய்வத்தை கும்பிட்டு குலதெய்வத்தை கூப்பிடுங்க. உங்களுக்கு எந்த குலதெய்வம் வந்தாலும் குலதெய்வத்தை தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வழிநடத்துறது குலதெய்வம் மட்டும்தான். அப்புறம் தான் மற்ற சாமிகள்லாம் வேறு. குலதெய்வம் தெரியலினாலும் குலதெய்வத்தை கும்பிட்டுங்க. குலதெய்வமே எனக்கு யாருன்னு தெரியல, எந்த தெய்வம் வந்தால் குலதெய்வம் வந்து எனக்கு அருள் கொடுக்கணும், எனக்கு ஆசை கொடுக்கணும், சங்கல்பம் பண்ணிக்கணும். எதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை பண்ணணும். நான் வந்து தொழில் பொருளாதாரத்தில் பெரிய ஆளாகணும், காசு பணம் சம்பாதிக்கணும், வெற்றியாளன் ஆகணும், சகாப்தம் படைக்கணும், பேரோடு இருக்கணும், புகழோடு இருக்கணும், வருமானத்தோடு இருக்கணும், எல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும். நம்ம ஏதாவது ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டு கேட்டால் தான் கிடைக்கும். இப்போ தான் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, எங்கே போகிறீங்க, இங்கேருந்து நீங்கள் ஏதோ ஒரு கோயிலுக்கு ரொம்ப தூரம் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். உங்கள் நோக்கம் என்ன இருக்குது? அங்கே போய் அந்த பூ மாலை வாங்கி பூவில் வந்து அந்த 10 விரலை வச்சுக்கணும், கையில் வச்சுட்டு எனக்கு இப்படி தொழில் வந்து நம்மளுக்கு தினசரி எனக்கு ஒரு 10 கஸ்டமர் வரணும், 10 கஸ்டமர் மூலம் நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபா பணம் வரணும். சங்கல்பம் பண்ணணும். சாமிக்கு அழுது பிள்ளைக்கு தான் பால். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு சாமி விட்டு மிதிச்சுட்டு வந்தேன் 10ஓட 11 நாள். எப்போவுமே வந்து வழிபாட்டு போகிறவங்க சிங்கிளாக போங்க. சிங்கம் எப்படி போகும், சிங்கிளாக போகிற மாதிரி எல்லாம் கும்பலை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அங்கே போய் சுற்றி பார்க்கலாம், வர அதை போய் கும்பலை வா, இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு மனசு எங்கே அமைதிப்படுகிறதோ, மனசு எங்கே ஒருநிலைப்படுகிறதோ அந்த கோயிலை பிடிச்சிக்குங்க. 100 கோயிலுக்கு போக வேண்டிய எல்லாமே ஊனுடம்பே ஆலயம்னு சொல்ல மாதிரி எல்லா இடமும் எது பிடிச்சதோ அந்த கோயிலுக்கு போங்க. அப்போ அந்த கோயில் தான் நம்மளோட வாழ்க்கை மாற்றும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஸோ வந்து வழிபடுறதுக்கு பொறுத்தளவு, உங்களை பொறுத்தளவு, நம்மளை பொறுத்தளவு, என்னை பொறுத்தளவு அப்படிங்கிற விஷயம், தெய்வத்தை நம்பணும். நம்மளுக்கு இந்த குலதெய்வத்தை நம்பணும். பித்திருக்கள் இறந்து போன மூதாதையர்கள் ஆசை கிடைக்கணும். இந்த குலதெய்வத்தை வழிபடாதனால தான் குழந்தை இல்லாத காரணம் குலதெய்வ வழிபாடு இல்லாதனால தான். குலதெய்வ வழிபாடுகள் நம்மளுக்கு இருக்கணும். முதல்ல என்ன பண்ணுங்க, பத்திரிக்கை அடிச்சு எங்கே கொடுப்பாங்க? முதல் பத்திரிக்கை குலதெய்வத்துக்கு தான் கொண்டு போய் வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் நடைமுறையில் ஒரு சிலர் பண்ணுறாங்களொழிய நடைமுறையில் வந்து அந்த அதெல்லாமே நின்று போச்சு. இந்த பரிகாரங்களுடைய தொடர்ச்சி வந்து உணவு இடைவேளை முடிஞ்ச பிறகு மறுபடியும் நம்ம தொடர்வோம். ஒரு அற்புதமான தருணம். இந்த முத்திரை பரிகாரம்லாம் இப்போ தான் வரும். அப்புறம்லாம் ஜோசியம் மட்டும்தான் பேசுவேன். ரொம்ப இவ்வளோ நேரம் பேசுனதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். உணவு இடைவேளை முடிந்து மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.